ஹே யோ வணக்கம் நண்பர்களே. நாலு 23 பேலன்சிங் மை ஃபிட்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் பார்க்க போறீங்க. யாரா நீ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாசுக்கு ஒரு வாட்டி வரானே அப்படின்னு நினைக்காதீங்க. மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேர்ஸ்டே vlog தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுசாக நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். எத்தனை நாள் தான் என் மூஞ்சே பார்த்து உங்களுக்கே போர் அடிக்கும். அதனால தான் இவனை வச்சு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. அன்னைக்கு கடையில் ரொம்ப வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால சீக்கிரமாக லேட்டாக வந்துட்டேன். இந்த வாழைப்பழத்தை வாங்கும் போதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி வந்து வாய்க்குள்ளே போட்டேன். ஆனால் நல்லாவே இல்லைங்க. அதான் இந்த ரியாக்ஷனு. டயட் பிளானை மாற்றிட்டேன். அதனால தான் சப்பாத்தி நெல்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட யூடியூப் சேனலை சிஸ்டமில் போட்டு பார்த்தேன். யூடியூப்லேயும் நல்ல வரவேற்பு தெரியுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரௌட் மூமெண்ட்டுக்கு ஆளாயிட்டேன். சிஸ்டம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டேன். தலையை சுற்றி மூக்க தொடுற வேலை, அதாவது ரெக்கார்டு வேலை தான். அதே பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலுமிஷ வேலையை பார்த்துருக்கேன். அது என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. எப்படியோ ஒரு வழியாக மதியானத்துக்குள்ளே அந்த பழம் நல்லா பழுத்துருச்சு. அதனால அதை சாப்பிட்டுக்கிட்டேன். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரும் வந்தாங்க. அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன நல்லா வித்துச்சு அதெல்லாம் வாண்டட்ல எழுதிட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வரேன். கரண்ட் இல்லை, போகிறதுக்குள்ளே கரண்ட் போடுங்கடா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி போட்டாங்க. ஃபோக்கஸ் ஸ்டாப் பண்ண நண்பர்களே. பை.